நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வீட் ஃப்ளாரில் கார்லிக் நட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 டீஸ்பூன் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர், இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 5லேருந்து 8 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோன்னா ப்ளூம் ஆகிடும் ஈஸ்ட். அதுக்கப்புறம் 2 கப் கோதுமை மாவு நம்ம போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறமா வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். எக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எக்கு வந்து எதுக்காகனா சாஃப்ட்டுக்காக, வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது அந்த ஆக்டிவேட்டான ஈஸ்ட்டை வந்து நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வார்ம் மில்க் இல்லைன்னா வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி பண்ணிக்கலாம். டோ எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணியோ இல்லை பாலோ ஊற்றி நம்ம வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டோ வந்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிங்கன்னா தான் க்ளூட்டன் டெவலப் ஆகும். அந்த க்ளூட்டன் டெவலப் ஆனால் தான் அந்த கார்லிக் நட்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டதுக்கப்புறமா வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா பிசைஞ்சுக்குங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 மணி நேரம் வந்து இது ரைஸ் ஆக விட்டுடலாம். 2 மணி நேரம் விடும்போது இது வந்து சைஸ் 2 மடங்கு ஆகிடும். ஸோ இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா டோ வந்து நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 நிமிஷம் வந்து லைட்டாக பிசைஞ்சுக்கலாம். மாவு தூவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா டோ வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாதி டோவில் என்ன பண்ணலான்னா ஈக்குவல் சைஸ் பால்ஸாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து திரும்ப வந்து இது வந்து என்னென்னா ஒரு சாஃப்டான பால் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இந்த பால்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம 2 கையில் வந்து நம்ம ரோல் பண்ணும்போது அது வந்து நல்லா ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வந்துடும். ஒரு திக்கான ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நாட் போட்டுடலாம். ஸோ பர்ஃபெக்டான நாட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பால்ஸுக்கும் பண்ணிவிடுங்க. ஸோ இது குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் பிளேட்டை வந்து ஏற்கனவே வந்து பட்டர் தடவி வச்சுருக்கேன். ஸோ எதுக்காகனா ஒட்டாமல் வரும் அது அதில் வைக்கும்போது. ஸோ இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. கார்லிக் நட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை மூடிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா 30 நிமிஷத்துலேருந்து 1 hour நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம். 1 மணி நேரம் விட்டுட்டோன்னா இது 2 மடங்காக வந்து பெருசாகிடும். இப்போ வந்து கார்லிக் ஃபில்லிங்க்கு வந்து பட்டர் வந்து 1/4 கப், அதுக்கப்புறம் வந்து சாப்டு கார்லிக், சாப்டு கொரியாண்டர், அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் வந்து மெல்ட் பண்ணி நான் ஊற்றிருக்கேன்.
இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு garlic ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த garlic மிக்சரை வந்து நம்ம அந்த ரைஸான அந்த garlic நாட் மேலே நம்ம வந்து தடவிக்கலாம். ஸோ அந்த நாட்ஸ் மேலே எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து தூவிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம இதை வச்சுட்டு ஒரு 35 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ரௌன் ஆக வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பர்ஃபெக்டான garlic நாட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீட்டாக, அதாவது என்னென்னா சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.